கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம ஏன் அடிக்கடி கர்த்தர் நல்லவர்னு சொல்றோம்? ம்? அவர் நல்லவரா நடந்துக்கிறத விட நல்லவர் இல்லாத மாதிரி நடந்துக்கிறது அதிகம். 25 வருஷ வாழ்க்கைய ஷார்ட்டா பேசுறேன் நான். இது நல்லா புரியுறமா சொன்னா, கெட்டவர் மாதிரி நடந்துக்கிறது அதிகம். இது 30%, அது 70%. அதான் விசுவாசி நிக்க முடியல. ஆமென். அந்த 70% அவர் இப்படி நடக்கல அப்படின்னா நாம பரலோகத்துக்கு போக சாத்தியமும் இல்லை. அதுக்காகவே இப்படி ஒரு கெட்ட பேர் எடுத்துட்டு திர்றாரு நம்மகிட்ட. எப்பவுமே நான் சொல்லுவேன், ஆண்டவர் நமக்கு நல்லது எது நல்லது எது நல்லது எதுன்னு பார்த்து செஞ்சுட்டு இருந்தா அவர் நம்மகிட்ட ஆகோ ஓகோன்னு பேர் வாங்கியிருப்பாரு. அவர் எப்பவுமே எப்படிதான் பாக்குறாரு, நல்லதுதான் ஆனா சரியான்னு பார்க்கணுமே. உனக்கு இது நல்லதுதான்டா, பட் உனக்கு ஷூட் ஆகாது, மேட்ச் ஆகாது, பொருத்தமா இருக்காது, சரியா இருக்காது. இப்படி எதை எடுத்தாலும் நம்ம 4 விஷயத்த நல்லதுன்னு எடுத்து கொடுத்தா அதுல எது சரியோ அதை எடுக்கிறாரு. ஆனா அவர் எதை சரின்னு சொல்றாரோ அதுதான் நமக்கு கொஞ்சமா நல்லதா இருக்கும். மத்ததெல்லாம் சூப்பர் நல்லது, அதெல்லாம் விட்டுருவாரு. இதனால நம்ம என்ன பேர் வாங்கிட்டு இருக்கிறாரு? நல்ல தெய்வம். கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறார் அப்பப்ப. என்கிட்ட வாங்கினதுனாலதான் சொல்றேன், நான் இப்பதான் சொல்லிட்டு அலைஞ்சேன் நான். அவர் ஏன்? ஆனா நம்ம எவ்வளவுதான் கெட்ட பேர் கெட்டவன் எழுதி கொடுத்தாலும் அவர் மனம் தளராம திரும்ப திரும்ப எது சரின்னு தான் பார்ப்பார். மனம் மாத்திக்கவே மாட்டார். புத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, உனக்கு இதுதான் சரியா வரும் பார். ஆமென். அதனால கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய டாபிக் இன்னைக்கு கவர் பண்ணி ஆகணும், அதான் சீக்கிரமா நீங்க முடிச்சோம். கர்த்தர் நல்லவர். போன வாரம் நம்ம பேசுனதுல ஒரு முக்கியமான ஒரு கோட் அது ஃப்ளோல வந்தது. திரும்ப நான் ரீகாப் பண்ணிட்டு டாபிக் குள்ள போறேன். நாம பிறந்ததுக்கு அப்புறம்தான் உலகத்துல நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் ஜென்ரேட் ஆனது. உண்மைதானா? நாம பிறந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு கவர்மெண்ட்ல டாக்டர்கள் நர்ஸுகளுடைய அறிவுரைப்படி இந்த மாசம் இந்த தேதி இத்தனை கிழமெல்லாம் அவர் பிறந்தார்ட்டு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நாம பிறந்ததுக்கு அப்புறம்தான். ஆனா பரலோகத்துல எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் ஜென்ரேட் ஆகி இருந்ததுனாலதான் இந்த உலகத்துல நான் பிறந்தேன். இதுதான் தெய்வ பார்வை. முதல்ல சொன்னது மனுஷ பார்வை. இப்ப 2வது லைன் சொல்றது தெய்வ பார்வை. நாம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோமானால், என்று நம்மை கருதுவோமானால் தெய்வ பார்வை பார்க்க கடவோம். தட் மீன்ஸ் தெய்வன் பார்க்கிற பிரகாரமா ஒரு காரியத்தை பார்ப்போம். தட் மீன்ஸ் பரலோகத்துல இருந்துகிட்டு அவர் பூமியை எப்படி பார்க்கிறாரோ அந்த மாதிரி பூமியில இருந்துகிட்டு நம்ம பூமியை பார்க்கணும். இதுதான் தெய்வ பார்வை. ஆமீன். அதனால சங்கீதம் 139:16 இதுக்கு ஆதாரம் மேல எழுதியிருக்கு. அதனால உங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்க சொல்லும் போது எழுதும் போது இந்த சத்தியம் இந்த உண்மை உங்களுக்கு நினைவுக்கு வரணும். என்ன வரணும்? நினைவுக்கு வரணும். அங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் புத்தகத்துல பிரிண்டா இருந்துச்சு. அதனாலதான் நான் பூமிக்கு பறந்தேன். ஆமென். சங்கீதம் 138:8 வாசிக்கலாம். சங்கீதம் 138:8. சங்கீதம் 138:8 ஒரு சின்ன டாபிக், அப்புறம் பெரிய டாபிக்ல போனோம். சீக்கிரம் ஒத்துழைங்க. சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடித்தாரா, முடிக்கிறாரா, முடிப்பாரா? முடிப்பார் என்ன டென்ஸ்? எதிர்காலம். இனிமே செய்ய இருக்கிறார். சரிதானா?
சங்கீதம் 57 எடுக்கலாம். சங்கீதம் 57 சங்கீதம் 57 எடுக்கலாம். அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னத கூப்பிடுவேன். தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 57 சங்கீதம் 138:8 செய்து முடிப்பார், செய்து முடிக்க போகிறார். இப்படிதான் வசனம் வந்திருக்கு. சரிதானே? எதிர்காலத்துல இனிமேதான் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஆனா இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தெய்வீக பார்வை ஒண்ணு இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பேசிட்டு இருக்கிறோம்? முன்னாடி பேசுனதும், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே டேட் ஆஃப் பர்த் எனக்கு இருந்துச்சு, அதனாலதான் பிறந்தேன். சரியா? அப்ப என்ன பேசியிருக்கிறோம்? நமக்கான கனவு ஒண்ணு இருக்கு, நமக்கான தரிசனம் ஒண்ணு இருக்கு, நமக்கான திட்டம் இருக்கு, நமக்காக ஆயத்தம் பண்ணினதுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இப்ப கேள்வி, ஆயத்தம் இனிமேத்தான் பண்ணுவாரா, பண்ணிட்டாரா? பண்ணிட்டார்னா செஞ்சு முடிச்சார் சொல்லாம முடிக்க போகிறார் நீங்க சொல்றாரு. செஞ்சு முடிச்சாரு சொல்லாம செஞ்சு முடிக்க போகிற, செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேள்விகளை சந்திச்சா உங்களுக்கு புரிய தெரியணும், அதுக்கு பதில் கொடுக்க தெரியணும், இல்ல நீங்களே விளங்கி வச்சிருக்கணும் இது என்ன அர்த்தம் அப்படின்னு. கர்த்தர் அந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் தெய்வ பார்வையில, சர்வஞானிங்கிற பார்வையில அப்படின்னா, கர்த்தர் எனக்காக தமது மனசுல செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறத, எங்க கர்த்தர் எனக்காக தமது அவர் மனசுல செஞ்சத, செஞ்சு வச்சிருக்கிறத, செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறத நிஜத்துல செஞ்சு முடிப்பார். இப்படி புரிஞ்சுக்கணும். எங்க செஞ்சு முடிச்சாரு? மனசுல. எங்க செய்ய போறாரு? நிஜத்துல. திரும்ப சொல்லுங்க. எங்க செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறாரு? அவர் மனசுல. எங்க செஞ்சு முடிக்க போறாரு? நிஜத்துல. அப்ப எனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் இப்ப எங்க இருக்கு? அவர் மனசுல தங்கி இருக்கு, குடியிருந்துட்டு இருக்கு, வாசம் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அவர் மனசுல இருந்துச்சு, அத நிஜத்துல செஞ்சு முடிச்சாரு. நம்பலாமா அத? அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செஞ்சு முடிப்பார்னா என்ன அர்த்தம்? எப்படி புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் எனக்காக தமது மனதில் செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறத நிஜத்துல செஞ்சு முடிப்பார். இதை நம்புறதுக்கு என்ன கஷ்டம்? நம்புறதுக்கு என்ன கஷ்டம்? நீங்க புதுசா செஞ்சு முடிப்பார்னா தான் மண்டையை போட்டு குழப்புவீங்க. இப்பதான் எந்திரிச்சாரு, நேத்தான் பார்த்தாரு, இன்னைத்தான் செய்வார் நம்புனீங்கன்னா முடிஞ்சு. உங்க விசுவாசம் கேள்விக்குறி. நான் சொல்ற மாதிரி நம்புங்க, நடக்குமா நடக்காதங்கிற கொஸ்டினே வராது. ஏன்னா மனசுல செஞ்சு வச்சது நிஜத்துக்கு வந்தே தீரும். அவர் மனசுல அரங்கேறின காரியம் நிஜ அரங்கேற்றத்துல அரங்கேறிய தீரும். ஆமீன். இப்ப யோசேப்பிட்ட தேவன் 2 தடவை சொப்பனத்தை காமிச்சது யோசேப்புக்கான தரிசனம். அதை எங்க வச்சிருந்தாரு? அவர் மனசுல பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு இருக்கிறான். இதத்தான்
அவனுடைய லாங்குவேஜ்ல, கிராம லாங்குவேஜ்ல பேசினார். இதுதான் அவன்கிட்ட பேசினார், தரிசனத்தை காமிச்சார். அவர் மனசுல இப்படி ஒரு பிளானு, வரைபடம் போட்டத நிஜத்துல செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்பலாமா? ஒத்துக்கலாமா அத? ஆமென். அப்ப நீங்கள் நானும் பிறந்திருக்கிறது அவர் மனசுல இருந்த ஒரு நிகழ்வு. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு? அவர் தமது மனதில் செஞ்சு முடிச்சதைத்தான் நிஜத்துல செஞ்சு முடிக்க போறாரே தவிர புதுசா எதையும் நிஜத்துல செய்ய போறது இல்லை. தெளிவா எழுதுங்க. அன்னன்னைக்கு பார்த்து உங்களுக்கு ஒவ்வொன்றா செய்யறவர் இல்லை அவரு. உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாரோ அதைத்தான் நிஜத்துல ஒவ்வொரு நாளா, ஒவ்வொரு வாரமா, ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்சுட்டே வர்றாரு. புதுசா உங்களுக்கு செய்யவில்லை. இதனால சத்தியம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புதுசா அவர் எதையுமே உங்களுக்கு செய்யல. அவர் உங்களுக்கு செய்யற எல்லாமே பழசு. யாருக்கு பழசு? அவருக்கு பழசு, உங்களுக்கு புதுசு. ஆண்டவர் எனக்கு ஒரு வீடை கொடுத்தாரு, உங்களுக்கு புதுசு. ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு, உங்களுக்கு புதுசு. ஆண்டவர் சபைக்கு ஆத்மா, உங்களுக்கு புதுசு. உங்களுக்கு தான் புதுசு, அவருக்கு பழசு. எப்படி பழசு? ஏன் பழசு? எப்படி பழசு? ஏற்கனவே அவர் மனசுல முடிஞ்சு போன, பிக்ஸ் பண்ண பிளான், ப்ரோக்ராம் இது. ஆமேனா? இதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது புரிஞ்சுக்கிறது, ஆயத்தம் பண்ணி, எனக்காக ஆயத்தம் பண்ணி எதையுமே அவர் வெளியில வச்சிருக்கல. மைண்ட்ல வைங்க. பரலோகத்துல ஒரு குடவுனை கட்டி எனக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணி அங்க வச்சுக்கிட்டு, அந்தந்த காலம் வரும்போது பரலோகத்துல இருந்து தூக்கி போடல அவரு. நல்லா கவனிங்க அதை சொல்றத. இப்படி அவர் செய்யல. எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும், அத்தனை பொருள்களையும், என்னவோ பிளஸிங்க எதுவா இருந்தாலும் எதுவுமே வெளியே இல்லை. எங்கேயுமே வெளியே கிடையாது. எங்கேயா இருக்கு அப்படின்னா மனசுல இருக்கு. வானங்களை படைத்த இருதயம் பெரிய இருதயம், பெரிய பரப்பளவு. அதனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு ஸ்டோரேஜ் உள்ள இருக்கு. என் பேர் எடுத்தாருன்னா லிஸ்ட் வந்துடும். உள்ள இருந்து லிஸ்ட் வரும், அவர்கிட்ட பிரிண்ட் போட்டுருவாரு. இதான் என்னுடைய டோட்டல் ஹிஸ்டரின்னு பாரு. நம்புறீங்களா? முடியுதா முதல்ல? அதனால புதுசா எதையும் செய்ய போறது இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும்? எதையுமே எனக்கு செஞ்சு வெளியே வச்சிருக்கல. யோசிப்புக்கான ஸ்தானத்தை பர்வத்துல செஞ்சு வச்சிருந்தாரு ஒரு இடத்துல, வந்து தூக்கி கொடுத்தாரு. அப்படிலாம் இல்ல, எல்லாமே மனசுல வச்சிருக்கிறாரு. ஆமேன். வெளியே வச்சிருக்கல, அத்தனையும் அவர் தமது மனதுக்கு உள்ளேயே வைத்திருக்கிறார். அதனால கவனிக்க, 3ஆவது பாயிண்ட். அதனால நமக்குன்னு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் என்னென்ன என்பது அது பரலோகத்துக்கு தெரியாத ஒண்ணு. சூப்பர் சத்தியம். பரலோகத்துக்கே தெரியாது. எனக்கு அவர் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, என் பேரை போட்டு தலைப்பை போட்டு எனக்கு அவர் என்ன ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது பரலோகத்துக்கு தெரியாது, பரலோகமே அறியாது. 1 கொரிந்தியர் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறவைகளா, பண்ணுகிறவைகளையா, பண்ணினவைகளை. நல்லா கவனிங்க வேட. பண்ணினவைகளை, பாஸ்ட் டென்ஸ். ஆயத்தம் பண்ணினவைகளை
எந்த கண்ணு? ஊர்க்கண்ணு, உலக கண்ணு. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. பெரிய உதாரணம் யோசேப்பு எடுக்கலாம். யோசேப்பு யாக்கோபு வீட்டுல, அப்பா வீட்டுல, சகோதரன் மத்தியில வாழ்ந்துருந்த வரைக்கும் அவனுக்கு தெரியும். ஆனா எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடுத்த அதிகாரத்துல நாம உட்கார்வோம் அப்படிங்கிறத துளி கூட அந்த நினைப்பு அவன்ட்டு இருந்திருக்காரு. இருக்குமா? நான் சொல்றது உண்மையா? துளியும் கூட அந்த ஒரு தாட்டு, அப்படி ஒரு சிந்தனையே யோசேப்பின் இருதயத்துல உதித்திருக்கவே இல்லை. வாய்ப்பே இல்லை. யாக்கோப் வீட்டுல இருக்கும்போது, அவங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது இருக்கா? அப்ப யோசேப்புக்கான அவனுடைய எதிர்கால வாழ்க்கை யோசேப்பினுடைய இருதயத்திலே உதித்தில்லாத ஒண்ணுன்னு சொல்ல வர்றேன். அதைத்தான் இங்க பவுல் சொல்றார். அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை, தோன்றவும் இல்லை. நிஜத்துல வரும்போது தேவன் அதை காண்பிக்கிறார், அல்லது சில பேருக்கு தரிசனத்துல முன்னதாகவே வெளிப்படுத்துகிறார். இது உன் வாழ்க்கை இப்படி இருக்கும். அதைத்தான் கீழே எழுதியிருக்கிறார் பவுலு. தேவனோ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப கவனிங்க, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணினது வெளியே இல்ல, அவர் மனசுக்குள்ள வாசம் பண்ணி குடியிருந்து அப்படியே அடகாத்திட்டு கிடக்கிறாரு. அத தேவன் தமது சித்தம் கொண்டு அவரா பார்த்து யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு அதை சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றது இல்லை, எல்லாரும் சொல்ல மாட்டாரு. அவங்களுக்கு அதை யோசேப்புக்கு அதை சொன்னாரு, அவங்களுக்கு அதை சொல்றாரு. ஆமே. இப்ப அவர் சொல்றாரு சொல்லல, அது ரெண்டாவது. ஆனா எது உண்மை? எனக்கான லைஃப் அவர் இருதயத்துல கிடக்கு. இது உண்மை. அவர் சொன்னாலும் சந்தோஷம், சொல்லாம போனாலும் சந்தோஷம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால சங்கீதம் 31:19 வாட்சி முடிக்கலாம். சங்கீதம் 31:19 அதை எழுதி இருக்கிறபடினார் இல்லையா பவுலு? இது எங்க எழுதி இருக்குன்னு பாருங்க. சங்கீதம் 31:9-19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக, தட் மீன்ஸ் உம்மை நம்பாத மக்கள் மத்தியில, உம்மை நம்புகிறவர்களுக்கு முன்பாக, அந்த வார்த்தை நீ அப்படிதான் படிக்கணும். உம்மை நம்பாத, உம்மை கேலி பண்ணுகிற, உம்மை ஒத்துக்காத, உம்மை கடவுள் என்று ஒத்துக்காத இந்த மாதிரியான ஜன கூட்டங்கள் மத்தியில நீங்க தான் தெய்வம், நான் உங்களைத்தான் நம்புவேன் இப்படின்னு இந்த மக்களுக்கு முன்பாக, உம்மை நம்புகிறவர்களுக்கு முன்பாக நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, உண்டு பண்ண போகிறவா, உண்டு பண்ணுகிறவா, உண்டு பண்ணி வைத்து இருக்கிற, எங்க வச்சிருக்கிறாரு? மனசுல ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் உண்டு பண்ணி வைத்திருத்தல். யாருக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரா? உமக்கு பயந்தவர்களுக்கும், அப்புறம் உம்மை நம்புகிறவர்களுக்கும். அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? உண்டு பண்ணி வச்சிருக்கிற உம்முடைய பிளஸிங், உம்முடைய கனவு, உம்முடைய தரிசனம். வாவ் அப்படிங்கிறாரு, சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆமேன். அப்ப ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்குங்க, தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், வெளியே இல்ல, மனசுல. தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதனால புதுசா எதையும் உங்களுக்கு செய்ய போறது இல்லை. தெளிவா இருங்க, தெளிவா இருங்க. உங்களுக்கு தான் புதுசு, அவருக்கு பழசு.
மைண்ட்ல வைங்க, மைண்ட்ல வைங்க. ஆமேனா? அதனால ஒரு நல்ல ஒரு ட்ரூத்து, இது நல்ல ஒரு சத்தியம், கிரகிக்கணும், அவ்வளவுதான். கிரகிச்சிட்டீங்கன்னா நல்லா புரியும். நல்லா கிரகிங்க. சங்கீதம் 139:16 மாதிரி அதை நல்லா உள் வாங்குங்க. அதை அதனால எல்லாத்தையுமே புதுசா பார்க்க பழகாதீங்க. இது பழசுன்னு பாருங்க. இது அவர் மனசுல இருந்த ஒண்ணுன்னு பாருங்க. டேட் ஆஃப் பர்த் எப்படி அவர் மனசுல இருந்துச்சோ அதே மாதிரியே உங்க கையில இருக்கிற டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தான் புதுசு, அவருக்கு பழசு. அதே மாதிரியே உங்க கையில இருக்கிற பிளஸிங் உங்களுக்கு தான் புதுசு, அவருக்கு பழசு. பழசு அது வெளியே இல்ல, தூதர்களுக்கும் தெரியாது. தேவன் தமது மனசுல வச்சிருக்கிறாரு. அவரு தேவைப்பட்டா, விருப்பப்பட்டா, சித்தம் கொண்டால் சில பேருக்கு அதை சொல்லுவார், சில பேருக்கு அதை சொல்லுவார். ஆமென். யோவான் ஸ்நானகன் பிறப்பு, ஈசாக்கு பிறப்பு, ஜீசஸ் வந்தது, எல்லாமே அவருடைய மனசுல இருந்த கனவு. சவுலா இருந்தவன் பவுலா மாறினது, இது எல்லாமே புதுசா நடக்கல. அவர் மனசுல நடந்து முடிந்து இருக்கிற நிகழ்வுகள் அது. பாஸ்ட் டென்ஸ். அது நிஜத்துல இங்க வருது. ஆமேனா? ரோமர் 8:32 டாபிக்ல போறோம். ரோமர் 8 நல்லா கவனிங்க, அட்டென்ஷன்ல இருங்க. 25 வருஷத்துல எனக்கு இது புது டாபிக், எனக்கு புது செய்தி. யூடியூப்ல நான் கேட்கல, யாரு மெசேஜ் பண்ணி நான் கேட்கல. இந்த டாபிக் எனக்கே இது புதுசு. அதான் கவனமா கவனிங்க. பட் இது முக்கியமான சத்தியம், முக்கியமா புரிஞ்சிக்க வேணும், அறிஞ்சிக்க வேணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரோமர் 8:32 வாசிக்கலாம். தம்முடைய சொந்த, அண்டர்லைன் அது, சொந்த குமாரன் என்றும் எண்ணாமல், நினைக்காமல், யோசிக்காமல், கண்டுக்காமல் நம்ம எல்லாருக்காகவும் அந்த சொந்த குமாரனை ஒப்பு கொடுத்தவர். எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? மரணத்துக்கு. எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? மரணத்துக்கு. இன்னும் நல்லா சொல்ல போனா கொலை செய்யப்படுவதற்கு. தற்கொலைக்கு இல்ல. என்ன கொலைக்கு? கொலை செய்யப்படுவதற்கு. வேற எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? போர் சேவகர்கள் வச்சு செய்ய ஒப்பு கொடுத்தாரு. வச்சு செஞ்சாங்களா? வச்சு செய்ய ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையில தொங்கும் போது ஆசாரியர்கள், பரிசேயர்கள் வச்சு செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஏசாயா 53 எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. வச்சு செய்ய ஒப்பு கொடுத்தாரு. அப்ப இங்க பாருங்க, ஐயோ நம்ம குமாரனாச்சே அப்படின்னு கூட நினைக்காம, ஐயோ இவங்களாச்சே அப்படின்னு நம்மள நினைச்சாராம். நினைக்க வேண்டியது யார் நினைக்கணும்? ஃபாதர் காட். ஐயோ நம்ம பிள்ளையாச்சே, நம்ம குமாரனாச்சே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா, ஐயோ இவங்களாச்சே, ஐயோ அப்படின்னு நம்மள நினைச்சாராம். இப்ப இவரை மட்டும் நினைச்சா ஒப்பு கொடுக்க முடியாது. நம்மள நினைச்சதுனால இவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு அன்பு புரியுதா? ஆமே. ஒப்பு கொடுத்தவர். அப்புறம் முக்கியமான வார்த்தை, அவரை ஒப்பு கொடுத்த தம்முடைய குமாரனோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பது எப்படின்னு கேட்கிறேன். பவுல் கேட்கிறார், எப்படின்னு நான் கேட்கிறேன், சொல்லுங்க அப்படிங்கிறேன். நமக்காக அவருடைய சொந்த குமாரன் என்று பார்க்காமல் தூக்கி விட்டவரு, இதையே செஞ்சவரு. அதான் அர்த்தம். நமக்காக இத செஞ்சவரு வேற எதை செய்ய மாட்டாரு. இதான் பவுல் கேட்கிறாரு கேள்வி. ஏன் இப்படி பயப்படுறீங்க கேட்கிறாரு.
ஏன் நம்ப மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. எங்க நமக்காக இதையே நமக்காக பெரிய வேலையே செஞ்சுட்டாரு. பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்கிறாரு. குழந்தை மாதிரி எழுதியிருக்க அந்த வசனத்தை. சின்ன சின்ன விஷயத்தை செய்ய மாட்டாரா? சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு ஒரு பெரிய விஷயம் செய்வாரான்னு கேட்டா சந்தேகம். நீ சொல்றது நியாயம்தான். அது சின்ன விஷயங்க, செஞ்சுட்டாரு, இது பெரிய விஷயம் இல்ல. ஓகே, நான் சொல்றேன், இது செய்ய முடியாத, மனசு வராத, தட்டுமாறுகிற ஒரு விஷயத்தையே செஞ்சிட்டாரு. யாருக்காக? நம்மள மனசுல வச்சு பெரிய விஷயத்த நமக்காக செஞ்சவரு நமக்காக கொசுறுகளை செய்ய மாட்டாரா? அதான் ரோமர் 8:32 நம்மகிட்ட சொல்லுது. செய்ய மாட்டேன். நீ என்ன பாக்குறீங்க தேவனை அப்படின்னு பவுல் அங்க எழுதுறாரு. நீ என்ன புரிஞ்சிருக்கீங்க? பவுலுடைய ரெவலேஷன். பவுல் ஜீசஸ பார்த்த பார்வை, பவுல் ஃபாதரை பார்த்த பார்வை. எல்லாம் சிலுவையில பலியாயிட்டான்னு பாக்குறாங்க. ஆனா பவுல் சிலுவைக்கு பின்னால போய் எல்லாத்தையும் பாக்குறாரு. என்ன அன்பு அப்படிங்கிறாரு. ஆமென். சரி, கத்த நல்லவர். ஒரு ஒரு சென்னையில இருந்து கத்தாருக்கு ஒரு ஃபிளைட் போனது காலையில 8:30க்கு. அதுல ஆல்மோஸ்ட் 150 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர்? 150 பேர். ஆல்மோஸ்ட் கத்தார், சவுதி அரேபியா, அந்த கல்ஃப் கண்ட்ரி, அரபு தேசம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி அது லேண்ட் ஆகணும். லேண்ட் ஆகிற ஸ்டேஜ் வருது, தரையில இறங்கணும். அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபிளைட்ல கோளாறு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃபிளைட்ல கோளாறு வருது. ஃபிளைட்டு ஷேக் ஆகுது, தடுமாறுது. உள்ள இருக்கிற பேசஞ்சர் அவேர்னஸ் ஆகுறாங்க. ஓகே, அறிவிப்பு வெளியாகுது. கவனம் பாருங்க, ஃபிளைட்ல ஒரு கோளாறு நடந்திருக்கு, லேண்ட் ஆகணும், ஆனா எப்படியும் ஆக்கிடுவோம், தைரியமா இருந்துட்டு ஒரு தைரியம் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு என்ன எப்படி இருக்கும்? ஃபிளைட் ஆடுறதும், மக்கள்லாம் ஆகும் கத்துறதும், எது வந்து எல்லாருக்கும் என்ன வரும்? நடுக்கம், பயம், கதறல். அவங்கவுங்க கடலை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாம் பயணிக்கிறாங்க. எல்லாருமே கடலை கும்பிடுறாங்க. சின்ன பிள்ளை மோகன்ட்டுக்கு சொல்றே, கடவுள் கும்பிட்ற தேர்றா, வானத்துல இருக்கும்டா, விழுந்துட்டா ஒரு எலும்பு தேராத நமக்கு. ஒரு மாதிரியான பரபரப்பு, மரண பயம், மரண ஓலம், அந்த ஒரு உயிர் பயம் எல்லாத்தையும் இப்ப வாட்டுது. ஓகே, இந்த பிளைட் எங்க போய் இறங்க போகுது? கத்தார். எத்தனை நிமிஷம் தான் இருக்கு? நிமிஷம். இவங்க உயிர் இருக்குமா இருக்காங்கிறதுக்கு முடிவு ரிசல்ட் எப்ப தெரிய போகுது? அந்த பிளைட்ல 3ஆம் சீட்ல ஒரு பையன் உட்காந்து, ஒரு பையன் நல்லா இருந்தா ஒரு 4th to 5 தான் படிக்கிறாங்க, 5 தான் படிக்கிறான். அதே சீட்டுக்கு பின்னாடி 7th படிக்கிற ஒருத்தர் உட்காந்துருக்கிறான், பயணிச்சிருக்கிறான் பேசஞ்சரா. அந்த 5 படிக்கிறான் இல்லையா, உட்காந்துருக்கான் இல்லையா, அவன் எதையும் கண்டுக்கல, எதையும் யோசிக்கல. அவன் மனசுல மரண பயத்தை பார்க்கவே முடியல. ஆனா எல்லாருமே கதறத, குமுறத, வேண்டத, பரபரப்பா இருக்கிறத, லைட் ஆடுறத எல்லாத்தையுமே அவன் பார்க்கறான். பின்னாடி இருக்கிற 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அதை பார்த்துட்டு அவன் அழுகுறான், ஜெபம் பண்றான், என்னவோ பண்றான் அவன். ஆனா இவன் பிரேயர் கூட பண்ணல. பாத்துங்களேன், பிரேயர் கூட பண்ணல. எல்லாத்தையும் போல்டா பார்த்துட்டு இருக்கிறான். அவன் பாட்டுக்கு அவன் முகத்துல மரண பயம் தெரியல, ஆனா ஒரு அமைதி தெரியுது, ஒரு நம்பிக்கை தெரியுது, முகம் மலருது அவனுக்கு. இத பக்கத்துல இருந்த 3 சீட்ல இருக்கிற 3 பேர் வந்து, என்னப்பா இப்படி இருக்க, என்ன விஷயம் அப்படி கேட்கறாங்க. என்ன இப்படி இருக்க நீ? கடவுளை கும்பிடப்பா, ஏதோ ஒரு கடவுளை காப்பாத்திட்டுமே,
புண்ணியமா போகும்பா அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டை வந்து சொல்றாங்க. இவன் சொல்றான் இல்லை அதுக்கெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லையா? இருக்கு இருக்கு. அப்புறம் என்னப்பா உனக்கு இந்த பயமே இல்லையா? உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? சின்ன பையனா நீ? எத்தனை படிக்கிற? 5 படிக்கிறல்ல, உனக்கு தெரியாதா? எலும்பு தேராது இருந்துச்சுன்னா அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இது எதையுமே காதல் வாங்காம சைலண்டா அமைதியா நல்லவள மாதிரி ஒன்றும் நடக்காத மாதிரி அவனுடைய மனநிலை காணப்படுது. அவன் சொல்றான் ஆன்சர், நான் ஏன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஃப்ளைட்டு டான்ஸ் ஆடுறது உண்மை, ஃப்ளைட்ல கோளாறு இருக்கிறதும் உண்மை, நீங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஆனா நான் ஒண்ணு சொல்ல போறேன், அதான் உண்மை. என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க வயசானவங்களை. என்னப்பா சொல்றப்பா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஃப்ளைட்டு தரை இறங்கிரும், டேமேஜ் ஆகாது. ஆனா ஒன்ன ஒத்துக்கிறேன், கிளாஸ்னா ஆடுது, ஃப்ளைட்டு எப்போ வேணாலும் விழலாங்கிற சிம்டம்ஸ் நல்லா எனக்குமே தெரியுது, நல்லா தெரியுது. இது எப்போ வேணாலும் விழுந்துரும், நல்லா அப்படி அப்படி விழுந்தா அப்படி வருது, இப்படி சாஞ்சு சாஞ்சு வெளியே வருது, எனக்கு தெரியுது. நீங்க பாக்குறதெல்லாம் நானும் பாக்குறேன், இதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா நான் சொல்ல போறது ஒரு உண்மை அப்படிங்கிறான். அதான் என்னன்னு சொல்றான்னா, அவன் சொன்னது கண்டிப்பா இந்த ஃப்ளைட்டு தரை இறங்கிரும். எப்படி சொல்ற? கடவுள் வந்து சொன்னாரு உன்கிட்ட? இல்ல இல்ல, இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவரு எங்க அப்பா. என்ன சொல்ல வரேன் தெரியுதா? இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறவரு எங்க அப்பா. அவர் உயிர் போனாலும் என்ன இறக்கி விட்டுதான் சாவார். இந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஆண்டவன் நம்மகிட்ட கேட்கிறாரு. இந்த நம்பிக்கை எவனுக்கு இருக்கா? உன் வாழ்க்கை ஆடுது, பிரச்சனை இருக்கு, நீ கஷ்டப்படுற, தெரியும் உன் வேதனை என்னன்ட்டு. எப்போ வேணாலும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிருமோ, இல்ல இப்படியே அந்தரத்திலையும் வெடிச்சிருமோ உனக்கு தெரியும். உனக்கு நம்பிக்கை இருக்கா? உன்னை நான் தூக்கி சுமந்து போறது நானு, நீ என்ன நம்பிக்கையில இருக்கேன்னு கேட்கிறார். இருக்கா? எல்லாமே உண்மைங்கிறாரு. ஆனா உனக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லையாடான்னு கேட்கிறாரு. வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, போராட்டமா இருக்கு, அங்கிட்ட ஆடுது இங்கிட்ட ஆடுது, அலைபடுது, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன்டாங்கிறாரு. அன்னு என்ன நம்பி இருக்க? அவன் சொன்ன வேர்டு தான் டாபிக்கு. அவன் சொன்ன வேர்டு, ஓட்டுறது எங்க அப்பா, அவருக்கு அவர் உயிரை விட என் உயிர் முக்கியம். அவர் உயிரே போனாலும் என்னை இதான் சொன்ன பாயிண்ட். எங்க அப்பா காப்பாத்துவான்னு சொல்லல, அவன் சொன்ன பாயிண்ட், அவர் உயிரை விட உயிர் முக்கியம். அவர் உயிரை விட்டா, உயிரை கொடுத்தாவது, சொன்ன வார்த்தை ஏஞ்சி பேசுறான், பிரசங்கம் பண்றான் ஃபிளைட்ல, உயிரை கொடுத்தாவது என்னை காப்பாத்துவார் எங்க அப்பா. இதுதான் மகன், இதான் அதான் அப்பன். இதுதான் ரோமர் 8:32. விளக்கிடலாமா? நரகத்துல போய் எரிஞ்சி சதா காலமும் சாக இருந்த, எரிஞ்சு எரிய இருந்த நம்ம நம்மள அவர் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்கிறார். நம்புறீங்களா? சிலுவையில தொங்குனது என்ன சீனா அது? நரகத்துல போய் விழுந்து எரிஞ்சி சதா காலமும் ஐயோ அம்மான்னு புலம்பி 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 சாவும் வராது, வேதனையும் நீங்காது. இப்படிப்பட்ட நரகத்துல போய் என்றென்றைக்கும் எரிகிற அக்கினியில என்றென்றைக்கும் இருக்கத்தக்கவனாக நான் விழ வேண்டிய ஒரு ஆளை அவர் உயிரையே கொடுத்து தூக்கிட்டாரு. என் உயிர் போனா போதுரா, உயிர்ரா. இதான் அப்பா, இதான் நிஜ தெய்வம், இதான் நிஜமான அன்பு. சூப்பர் டாபிக். டைம் இல்லை, நிறைய போகுது.
நிச்சயமான அன்பு. அப்ப ரோமர் 8:30 என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக உயிரையே கொடுத்த பார்க்க மாட்டாரா? பார்க்க மாட்டாரு. நீங்க என்ன நம்புறீங்க தான் பிரச்சனை இருக்கு. என்ன நம்புறீங்க? நீங்க சிலுவையை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. என்ன பாக்குறீங்க சிலுவைய? திருவிருந்துக்கு சிலுவை எடுத்து காமிக்கிறீங்களா? புனித வெள்ளிக்கு சிலுவை எடுத்து காமிக்கிறீங்களான்னு என்னத்தை பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. டே டு டே லைஃப்ல, அனுதின வாழ்க்கையில நீங்க அறிஞ்சிக்க வேண்டிய சிலுவை அது. தெரிஞ்சிக்க வேண்டிய தெய்வ அன்பு அது. ஆமென். பாருங்க, நரகத்துல சாகவிருந்த ஒன்ன என் உயிரையே கொடுத்து காப்பாத்தின நானு. அவர் பேசுறாரு, என் உயிரை கொடுத்தாவது, என் உயிரை கொடுத்தாவது இந்த உலகத்துல உன்னைய நான் காப்பாத்திர மாட்டேனா? நரகத்துக்கு உன்னை காப்பாத்தின நானு, உலகத்துல உன்னைய காப்பாத்த மாட்டேனா? தீ கட்டவனே அப்படிங்கிறார். கவலைப்பட்டு ஓன்னு கிடக்குற, வேலை இல்லை, வருமானம் இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது என்னடா அப்படிங்கிற என்ன? நரகத்துக்கு போன ஒன்ன என் உயிரையே கொடுத்து அதுக்கே காப்பாத்திட்டேன்னா, அம்மா துண்டு உலக 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டேன் கேட்கிறாரா கேள்வி? நம்பலாமா? அதை இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்புறீங்களா? என்னடா அவன் நம்பிக்கை எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்கிற. அந்த பிளைட்ல பயணிச்ச பையனுக்கு இருந்த நம்பிக்கை உனக்கு இருக்காடா? ஆமென். தமது உயிரை கொடுத்தாயிலும் நம்மளை காப்பாத்தி விடுகிற அன்பு தான் அந்த அனாதி அன்பு. அதான் அனாதி சிநேகங்கிறது. அவரை உயிரை கொடுத்தாயிலும் நம்மளை காப்பாத்திடுவாரு. இத செஞ்சு காமிச்சாரு, நடிச்சு காமிக்கல, பேசிட்டே இருக்கல. உனக்கு உயிரை கொடுப்பண்டாடே சொல்லிட்டுலாம் இருக்கல, நடிக்கவும் செய்யல, உயிரை கொடுத்து காமிச்சிட்டார். உனக்காக நான் உயிரை கொடுப்பேன்டா. இதான் உண்மையான காதல். நம்பலாமா? உண்மையான காதல் என்ன செய்யும்? தான் நேசிக்கிற ஒண்ணுக்கு உயிரையே கொடுத்துரும். இதான் தெய்வ நேசத்தை புரிங்கன்னு ஆண்டு பேசுறேன். என் அன்பை முதல்ல புரிஞ்சுக்கங்கடா. ஆமென். சரி, இன்னொன்னு சொல்றாரு அடிசனன், இதை புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் உயிரை கொடுத்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா, கவனிங்க, நரகத்துல உங்களை விழாம இருந்து உங்களை தடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சு ஆகணும்? உயிரை கொடுத்தனா. பார்த்தாரு, உயிரை கொடுத்துட்டாரு. அப்பா, உயிரை கொடுத்து இந்த பிள்ளை நரகத்துக்கு போறதை தடுத்தாச்சப்பா அப்படின்னு சீட்ல உட்காந்துட்டாரு. இப்ப கேட்கிறாரு, இப்ப சொல்றாரு, மறுபடியும் உயிரை கொடுத்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறார். இத்தனை வருஷமா யார் சொல்லாத செய்தி நான் சொல்றேன். நான் இப்பயும் சாக ரெடிங்கிறார். உனக்கு என்னடா பிரச்சனை? இந்த பிரச்சனையாடா? இதுல இருந்து உனக்கு தூக்கணும்னா நான் மறுபடியும் சாகண்டா. ஓகேடா, சரி வருவாரு. தான் நிஜ அன்பு, உண்மையான சிநேகம், தெய்வ சிநேகம், அநாதி சிநேகம். ஆமென். மறுபடியும் உயிரை கொடுத்தாதான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா அதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதாவது மறுபடியும் சாக ரெடியா இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுதான் நம்ம ஆளு, நம்ம தெய்வம். நமக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டார். இதான் நம்ம ஆளு. நம்ம வணங்குற தெய்வத்தை புரிஞ்சுக்குங்க. துடிக்கும். உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிக்கும். உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிற அவரு நீங்க துடிக்கும் போது அமைதியா இருக்காருன்னா புரிஞ்சுக்குங்கன்னு அர்த்தம். எங்க நான் துடிக்கிறேன், அவர் துடிக்க மாட்டேங்கிறார், தப்பு. சிலுவையை பாருங்க, உங்க புத்திலாம் மாறிடும். தப்பு. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவருக்கு துடிச்சிருவாரு, அதனால வந்து செத்துட்டாரு. அப்படிப்பட்டவரை நீங்க சாதாரணமா அவருடைய அன்பை எடை போட்டுறாதீங்க. ஆமென். ஆமென். உயிரை கொடுத்தாதான் உன்னைய காப்பாற்ற முடியும் என்ற நிலை இருந்ததுனாலதான் உயிரை கொடுத்து உன்னைய காப்பாத்தினேன் ஆண்டு நம்மகிட்ட பேசுறாரு. எதுக்கு ஆண்டவரே சிலுவையில உயிரை கொடுத்தீங்க அப்படின்னா, நோ அதர் வே. ரத்தம் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது. இட்ஸ் எ லா. கடவுள் மனிதனாகி
ரத்தம் சிந்தலைன்னா உன்னை நரகத்துக்கு தப்பி வைக்க முடியாது. இது நீதி பிரமாணம். அதனால நான் உனக்காக உயிரை கொடுத்தது பில்டப் பண்ணல. உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தது தெரியுமா? அது நடிப்பு இல்லடா. என் உயிரை கொடுக்கல அப்படின்னா உன்னை என்னால நரகத்துக்கு காப்பாற்ற முடியாது. அதுதான் ரியல். இறந்தேன், அதனாலதான் இறந்தேன். நடிப்புக்கு இறங்கல. பத்தியா அவங்க நான் பாசமா இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இறங்கல. உண்மையிலேயே அதான் மேட்ருங்கிறாரு. அதான் செத்த ஆமீன் ஆமீன் சொல்லலாமா? நமக்காக உயிரையே கொடுத்தவரு நிச்சயம் நம்மளை காப்பாத்துவாரு, கைவிட்டுற மாற்றாருங்க. இதுதான் ஜென்ரலா நம்ம பண்ற விசுவாசம். ரோமர் 8:32 எடுத்து நம்ம இப்படிதான் பேசியிருக்கிறாங்க. எங்க என்ன சிஸ்டர் பேசுறீங்க? நமக்காக உயிரையே கொடுத்தவரு உங்க பிள்ளை கல்யாணத்தில் வைக்க மாட்டாரா? உங்க கடன் அடைக்க மாட்டாரா? ஒரு நல்ல வாழ்க்கையை தர மாட்டாரா? பவுல் என்ன சொல்றாரு? அப்படிதான் சொல்றாரு அப்படின்னு நம்ம ஜென்ரலா விசுவாசிக்க பழகி இருக்கிறோம், விசுவாசிக்க கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா தமது உயிரையே கொடுத்து என்னைய காப்பாத்தினவர் சிலுவையில திரும்பவும் என்னைய காப்பாத்தணும்னா உயிரை கொடுத்தாதான் வேலைக்காகும்னா கண்டிப்பா மறுபடியும் உயிரை கொடுத்து என்னைய காப்பாத்துவார். இது என் விசுவாசம். அசைக்க முடியாத இரும்பு மாதிரியான விசுவாசம். என்னை காப்பாத்துவார். ஒரு தடவை செத்து காப்பாத்தியாச்சு அவ்வளவுப்பான்னு தொடக்கிறவர் இல்ல, தொடச்சிட்டு போறவர் இல்ல. உனக்காக எத்தனை தடவை சாகணும், நான் வரேன்டா. இதான் தெய்வம், இதான் நான் வணங்குற தெய்வம். ஆமீன் சொல்லலாமா? அவர் நமக்காக தமது உயிரையே கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பது எளிது. கிறிஸ்தவம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாங்க, ஈஸி. ஆனா தேவைப்பட்டால் எத்தனை முறை வேண்டுமானாலும் நமக்காக உயிரை கொடுப்பார் பிரதர், கொடுக்க ரெடியா இருக்கிறார் என்று விசுவாசிப்பது அவ்வளவு எளிதல்ல. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அதான் அந்த வெளிச்சமே இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா எத்தனை தடவை உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்தினாலும் ரெடியா இருக்கிறார். கவலைப்படாங்க. ஆமென். இது என்னுடைய விசுவாசம். இது அவ்வளவு எளிதா இல்லை. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தை கவனிக்க முடிச்சிருவோம். அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நேசத்தை, பாசத்தை, அன்பை பூரணமா யார் அறிந்திருக்கிறார்களோ அவங்களாலதான் இப்படி விசுவாசிக்க முடியும். நான் சொல்ற மாதிரி அவருடைய அன்பை முழுசா பூரணமா யாரு புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெளிச்சம் ரிலீஸ் ஆகும். அவங்களுக்கு தான் இப்படி விசுவாசிக்க முடியும். எனக்காக எத்தனை முறை வேணாலும் சாவார். ஆமென். சரி, முடிப்போம். அது போயிட்டு இருக்கு. உயிரை கொடுத்த அவரு திரும்ப உயிரை கொடுத்தாதான் இந்த பிரச்சனையில இருந்து வேலைக்காகும். உயிரை கொடுத்தாதான் இவனுடைய பிள்ளைக்கு மேரேஜ் நடக்கும். உயிரை கொடுத்தாதான் ஒரு நல்ல காரியம் நடக்கும். உயிரை கொடுத்தாதான் அப்படின்னா ரெட்டிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்ட பிறகு உயிரை கொடுக்கணும் தேவையில்லடா, நான் உட்காந்துட்டே முடிச்சிடணும்னு சொல்ற விஷயத்த பண்ண மாட்டாரு. கல்யாணம் முடிக்கணுமாடா, அதுக்கு எதுக்குடா உயிரை கொடுக்க சொல்ற? அதெல்லாம் தேவையில்லடா. உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் தர ரெடியா இருப்பேன், ஆனா இதெல்லாம் தேவையில்லடா அப்படிங்கிற காரியத்தை முடிப்பாரா? முடிக்க மாட்டாரா? முடிச்சு கொடுத்துருவாரு, முடிச்சு கொடுப்பாரு. உயிர் கொடுக்க ரெடியா இருக்கும் போது அப்புறம் உயிர் கொடுக்க முடியும் தேவையில்லாத காரியத்தை பண்ணி தர மாட்டாரா? பண்ணுவார். அதுக்கே ரெடிங்கிறாரு. அப்ப இதுக்கு ரெடியா இருக்க மாட்டாரா? ஆமென். ரோமர் 8:32 புரிஞ்சு உங்களை அந்த அளவுக்கு லவ் பண்றார், நம்மளை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறாருங்கிறத செத்துதான் காமிச்சார். இப்படித்தான் உங்களுக்கு காமிக்கிறதுங்கிறாரு. ஆமென். அவரு ரோமர் 5:8 படி தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அப்ப தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை செத்து விளங்க பண்ணுகிறார். பாரு, உண்மையில அன்பா இருக்கு, விளங்க பண்ணுகிறார். ஒரு தடவை பண்ணாரா? இப்ப அவர் விளங்க பண்ணின அந்த அன்பை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு படாபாடு படுறாரு.
படாத பாடுபடுறாரு. எப்படி புரியுறீங்க பாருங்க. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை விளங்க பண்ண அவர் சிலுவையில பாடுபட்டு செத்து அன்பா இருக்கண்டான்னு காமிச்சிட்டாரு. பாடுபட்டு செத்து அன்பா இருக்குன்னு காமிச்சார் இல்லையா? அந்த அன்பை நம்ம ஒவ்வொரு ஆள்லையும் புரிய வைக்கிறதுக்கு, நம்ப வைக்கிறதுக்கு நம்மகிட்ட படாத பாடுபட்டு இருக்கிறாரு. பாடுபட்டு விளங்க பண்ணின அன்பை புரிய வைக்கிறதுக்கும் பாடுபடுறாரு. ஆமேனா? அதனால நீங்க ஆராதிக்கிற கடவுள், ஆராதிக்கிற தெய்வம் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப ஆழமானவர். அதை நீங்க புரிஞ்சு நீங்க வாழணும். அதனால இதை நல்லா உள்வாங்க. தேவன் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த அன்பு சாதாரண அன்பு இல்லை, உயிரை கொடுத்தாயிடும் நம்மளை காப்பாத்துற அன்பு. அதனால அவ்வளவு சீக்கிரமா உங்களை அவர் விடமாட்டார். ஆமென்.